நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். டெய்லியும் நம்ம நிகழ்ச்சியில் 4 செக்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பிடிச்சமான செக்மெண்ட்டு தான். ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால இன்றைக்கும் அதேமாரி அந்த 4 செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த செக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு சமையல், இல்லத்தரசிகள் எப்படி சமைக்கிறாங்க, அவங்க டேலண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சமையல்.com, நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரமாக இருக்குது நான் எப்படிங்க வருது அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்களே, அவங்களாம் லெட்டர் மூலியமாவோ இல்லை மெயில் மூலியமாவோ நம்ம நிகழ்ச்சிக்கு அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் அதை சமைச்சு காட்டுவோம். ஓகேவா? 3வது செஃப் சாய்ஸ். ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறது, ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறதெல்லாம் நம்ம வீட்டிலேயே சூப்பராக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேரண்டியாக ஷெஃபெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் செஃப் சாய்ஸ். 4வது பாட்டி வைத்தியம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அவங்க சின்ன வயசுலேருந்து எழுதி வச்சிருந்த நிறைய விஷயங்கள், டிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதுதான் பாட்டி வைத்தியம். இந்த 4 செக்மெண்ட்டுமே உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்ல மாட்டீங்க? வணக்கம். மக்கள் எதிர்பார்ப்பாங்களா இந்த சைடில் இருக்கவங்க யாரு, என்ன பேசுறவங்களா, பேச முடியாதவங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. நல்லா பேசுவீங்க. உங்க பேர்? கீதா. கீதா. ஆல்ரெடி நீங்க சமைச்சிருக்கீங்களா இந்த குல்லு டைம்ல ஓகே, திருப்பி எங்க மக்களுக்காக வந்திருக்கீங்க. என்ன ரீசனுக்காக வந்தீங்க அது சொல்லுங்க. அப்புறம் என்ன சமைக்கிறீங்கன்றத பார்க்கலாம். ஒரு தடவை பண்ணதுலேருந்தே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அந்த மக்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால கிரியேட்டிவா யோசிச்சு அடுத்த ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கோம். நீங்க ஆமா ஓகே. இதுக்கு முன்னாடி நல்லா சமைச்சேன்னு வேற நீங்க சொன்னீங்களா? ஆமா. ஓகே, மக்கள் அதெல்லாம் பார்த்து ஞாபகம் எனக்கு எல்லாரும் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்களா? என்ன சமைச்சீங்க சொல்லுங்க. நான் முதல்ல ரிவ்யூ பண்ணி பாருங்க. நவதானிய வடை. வடை சமைச்சீங்களா நீங்க? ஆமா, பாட்டெல்லாம் பாடினேனே. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஹைலைட்டா அதுல நீங்க பாட்டு பாடினதுதான். மக்கள் கொலு அன்னைக்கு எல்லாமே சமைப்பாங்க, பாட்டு பாட சொல்லுங்க அப்படின்லாம் என்ன கேட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கேட்டேன். பட் நீங்க என்ன நினைச்சீங்க, கார்த்தி என்ன கலாய்க்கிறான் அப்படின்னு? ஆமாவா? ஆமா, நல்லா கலாய்ச்சிங்களே நான் பாடும் மக்களே. நீங்க ஆசைப்பட்டீங்க, நான் கேட்டேன், என்ன திட்டுறாங்க அவங்க. ஸோ கீதா மேடம், இன்னைக்கு நீங்க எங்க மக்களுக்கு என்ன சமைக்க போறீங்க? நம்மளோட ட்ரெடிஷ்னல் இது கொழக்கட்டை தான் பண்ண போறேன். ஆனா அதுக்குள்ள இருக்க ஸ்டஃபிங் பீனட் வச்சு, ப்ரௌன் நட் வச்சு, வேர்க்கடலை வச்சு. வேர்க்கடலை அவ்வளோ நல்லது. நம்ம ஊர்ல கிடைக்கிற ஒரு நல்ல கிராப் அது. அது ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸ் கூட. ஸ்நாக்ஸ் எடுத்தாலே வேர்க்கடலைல சுண்டல் எல்லாம் பண்ணுவாங்க. அது அப்படி சுண்டலா கொடுக்காம வேற ஃபார்ம்ல என்னோட கிரியேட்டிவிட்டியை போட்டு மாத்தி, போட்டு மாத்தி அது மாதிரி பண்ணலாம். ஓகே. வேர்க்கடலை இந்த சொல்லுவாங்களே சில நேரத்துல ஜீரணமாகாது, இங்கேயோ அதுதான் நிறைய இஞ்சி எல்லாம் போடுறோம்ல. அதெல்லாம் போடுறோம் நம்ம. ஓகே, மொத்தத்துல நீங்க சாப்பிடுற கொழுக்கட்டை அது வயசானவங்களுக்கு ஜீரணம் ஆகாது, சின்ன குழந்தைங்களுக்கு அது நல்ல புரோட்டீன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அதனால தான் நான் அதை கேட்டேன் மறுபடியும். ஸோ வயசானவங்களுக்கு மட்டும் தான் அது ஆகாது இல்ல? ஸோ ஹைலைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சின்ன பசங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு ஜீரணம் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வயசானவங்க கவலைப்பட வேணாம், பெரியவங்க எல்லாம். ஏன்னா இஞ்சி எல்லாம் சேர்த்துறதுனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அந்த அளவுக்கு வராது. இருந்தாலும் ஒரு கொழுக்கட்டை யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிடலாம். பட் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மக்களுக்கு நல்லா இருக்கணும், சாப்பிட்டோன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வேர்க்கடலை கொழுக்கட்டை அது பேர். ஓகே, அதுதான் வச்சிருக்கீங்களா? சொந்தமா அதுவும் ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? கடலை கொழுக்கட்டை, கிரவுண்ட் கொழுக்கட்டை அப்படின்னு இங்கிலீஷ்ல வைக்கலாங்க. வேர்க்கடலை கொழுக்கட்டை தான். அப்போ அது நான் தான் வேர்க்கடலைன்னு, நீங்க தான் கிரவுண்ட் நட், பீனட் அப்படின்னு. அது நிறைய பேர் எல்லா வேற வேற லாங்குவேஜ் உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? பார்த்தாலே தெரியுமா இது வேர்க்கடலைன்னு. அப்புறம் நாங்க சொல்லணும்ல. ஓகே, டன். ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. மாவு அரிசி 1 கப், வேர்க்கடலை 1 கப், நல்லெண்ணெய், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், இஞ்சி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. சூப்பர். தேவையான பொருளை ரொம்ப அழகா 1 by 1 சொல்லியிருக்காங்க. அவங்க கப்பு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அரிசி 1 கப் வேணும், வேர்க்கடலை 1 கப் வேணும், கொஞ்சம் என்னன்னா நல்லெண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் போதும். ஏன் அது மட்டும்? அது சும்மா தொட்டுக்கிறது. இது நான் ஆவியில வேக வச்சு எடுக்க போறேன், பொரிக்க போறது இல்ல. சோ அதனால இது ஹெல்தி. பொதுவா கொழுக்கட்டை ஸ்டீம் தான் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு சொல்ல எண்ணெய் கொஞ்சம் இருந்தா போதும்னு கேட்டீங்க இல்லையா? அதுன்னு தொட்டுக்க கொஞ்சம் இருந்தா போதும். ஓகே, நல்லெண்ணெய் எடுத்துருக்கீங்களா? அது ஏன்னு கேட்கும். நல்லெண்ணெய் தான் நல்ல வாசனையா இருக்கும். வாசனையா இருக்கும். ஆமா. ஓகே, தேங்காய் எண்ணெய் இன்னும் வாசனையா இருக்குமா? இருக்கும். ஆனா நாங்க தான் யூஸ் பண்றோம். நீங்க தான் யூஸ் பண்றீங்க. ஓகே. விட்டா ஆலிவ் ஆயில் எடுத்துன்னு வருவாங்க போல இருக்கு. இருந்தாலும் அவங்க தேவையான பொருள் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்தது செய்முறை தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோங்க? இதை அரைக்கணுமா? ஃபர்ஸ்ட் அரிசியை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க.
ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன பவுல்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி சின்ன பவுல்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு வச்சுக்கணும். என்ன அரிசி அது? மாவு அரிசி. இது வந்து சாப்பாட்டு அரிசியும் பண்ணலாம், பட் மாவு அரிசி வந்து சாஃப்டா நல்லா அந்த லேயர் இதுவா வரும், ஒரு சாஃப்ட் வரும். ஆமா. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அரிசியை வந்து ஒரு ஹவர் ஊற வைக்கிறோம் ஒரு கப்பில். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹவர் கழிச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம். அது எந்த பதத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வரணும். ஸோ அந்த பதம் எடுத்து இவங்க வச்சிடலாமா? வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், எல்லாரும் ட்ரை அரிசி மாவுல தான் கொழக்கட்டை பண்ணுவாங்க. முதல் நாளே ஊற வச்சு அரைச்சு சளிச்சு அதான் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா அந்த பால்ஸ் வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கட்டி தட்டாம இருக்கும், நல்லா உள்ள இருக்கும்ல, அந்த வராம இருக்கும். அரிசி மாவுன்றது தண்ணியில கரைச்சிடுறீங்க, அது தோசை மாவு பக்கத்துக்கு வரணும்னு. ஆமா. தோசை மாவு எப்படி அது மாதிரி கொழுக்கட்டை வந்து ஆடாதானே இருக்கும்? நான் வந்து தண்ணி ஊற்றி அந்த மாவை வெந்நீர் போட்டு எண்ணெய் போட்டு உப்பு போட்டு கிளறிடுவேங்க மாவை. ஸோ அது வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு கொழக்கட்டை பண்றதுக்கு. அது ஒரு பானலில போட்டு இப்போ நான் பண்ணி காட்டுவேன். பண்ணி காட்டுவேன். ஓகே, அவங்க பண்ணி காட்டுறாங்களா ஃபர்ஸ்ட், எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்து வந்து இங்கே வச்சாச்சு. இதுதான் அந்த மாவு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? தோசையா இட்லியா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வானொலி எடுத்து இந்த மாதிரி ஒரு வானொலி தான் எடுக்கணும். ஆமாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வானொலி கொடுத்தாச்சு, தோசை மாவை ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம் நம்ம? இப்போ இதில் மாவு கிளற போகிறோம். மாவு கிளற போகிறோம். அந்த அவுட்டர் மாவு வருது இல்லையா, கொழக்கட்டை மாவு இப்படி வருமே இல்லையா? ஆமாம், அந்த மாவு கிளற போகிறோம். போட்டு கிளற போகிறோம். ஆமாம். அது மாவை அரைச்சி ஓகேங்களா, பவுடர் மாதிரி வச்சு சுடு தண்ணியோ இல்லை உப்பு தண்ணியோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு ஒரு பக்குவம் எடுத்து வந்து அப்படி இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிப்பாங்க. அப்படிலாம் பண்ணால் ஒட்டையே ஒட்டாது. அப்படியா? ஆமாம், மாவு வேகலைனாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி இழுத்து பண்ணவே முடியாது. ஒருவேளை எங்கள் வீட்டில் தப்பாக செய்கிறாங்களோ, நம்பி அதை தான் சாப்பிட்டுருக்கோங்க எத்தனை வருஷம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து இது சூடு பண்ண போகிறீங்க இல்லையா? ஆமாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேன் ஹீட் பண்ணுறோம். ஆமாம். இதில் வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி. ஒரு கப்புக்கு ஒரு கப் தண்ணி. ஓகே, ஃபஸ்ட்டு தண்ணி போடணும். ஆமாம். ஓகே, போட்டுறோம் தண்ணி. ஓகே, ஒரு கப் தண்ணி. போதும் போதும் போதும், ஒரு கப் தண்ணி. இதில் ஒரே ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஏன்னா அந்த இதில் ஒட்டாமல் வரணும் இல்லையா, அதுக்காக ஒரு ட்ராப். அது மாவில் ஊற்றிக்கலாமா? இல்லை, அது இதில் ஊற்றினா தான் அதில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் மாவு வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்கணும் இல்லையா, அதனால ஒரே ஒரு இது உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு. இதெல்லாம் நீங்க எப்படி கிரியேட்டிவா யோசிக்கிறீங்க? இதுல என்ன? இது எங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட்டுங்க. கொழக்கட்டை எங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட் தான். நான் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் தான் வேர்க்கடலையில வச்சு பண்ணி ஒரு ஸ்நாக்கா பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, அவ்வளவு. இது நல்லா கொதிக்கணும் தண்ணி. எப்படி அந்த பபிள்ஸா வரும்? ஆமா, நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் இப்ப கேட்டீங்க இல்லையா, இப்ப நான் அந்த மாதிரி கொதிச்சதுல அரிசி மாவு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பால்ஸா வரும். சோ இப்போ இது மாதிரி போடும்போது நம்ம அப்படியே அதை ஸ்டிர் பண்ணிட்டே வந்தோம்னா அது நைஸா ஆகி நல்லா. நான் சொன்னதும் இதானங்க, அந்த அரிசி மாவுல சுடு தண்ணி போட்டு பிடிப்பாங்களே. சுடு தண்ணி போட்டு கையால எப்படிங்க பிடிக்க முடியும்? சுடு தண்ணினா கொதிக்கிற தண்ணி இல்லைங்க, ஓரளவுக்கு கொதிக்கிற தண்ணியில போட்டா தானே இந்த மாவு வேகணும் இல்லையா, மாவு வெந்தா தானே உங்களால பிடிக்க முடியும். ஆக்சுவலா இது ஓகேங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த அரிசி மாவு பவுடர் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி 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 ஒரு கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி புடிச்சு வைப்பாங்களே, அது புடிச்சுன்னா அப்படியே புடிச்சு வைக்கலாங்க. ஒரு ஷேப்லாம் கொண்டு வர முடியாதுங்க அதுல. இதுல என்ன பண்ண போறீங்க? ஒரு ஷேப்லாம் கொண்டு வர முடியாது. நீங்க ஆர்டின் எல்லாம் வைக்க போறீங்க அதுல? ஆர்டின் இல்ல, நான் வேற மாதிரி ஒரு ஷேப், அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் பீனட் ஷேப். இல்ல என்ன கேக்குறேன், கொழுக்கட்டைக்கு என்ன ஷேப்? அப்ப எல்லாத்தையும் மாவே அதிகம் எல்லாத்தையும் ஒரு பிரசன்டேஷன் வேணாமாங்க சார், அழகா இருக்கணும் இல்லையா எல்லாம். ஓகே, கால்னில அதுல வந்து ஸ்வீட்னா இந்த ஷேப்ல இருக்கணும், உப்புனா அந்த ஷேப்ல இருக்கணும், இதெல்லாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். அப்படி எடுத்து அப்படி பிரசன்ட் பண்ணும்போது எல்லாம் வீட்ல இது உட்கார்ந்து இதான் யோசிச்சிருப்பீங்க கொழுக்கட்டை. ஏங்க எங்க வேலையே சமைக்கிறதுனா அத கிரியேட்டிவா அழகா செய்யலாம் இல்லையா? இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போர் பண்ண போறோம். ஆமா. நம்ம வீட்ல இப்ப ரேஷன் அரிசி தான் இருக்கு, அதெல்லாம் நாங்க பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ணலாம். சரி, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா ஷோ முடியறதுக்குள்ள? ஓகே, ஓகேவா? எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா. சரி, இதுக்கு முன்னாடி ஷோ பண்ணீங்களா? ஆமா. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க உங்களை? எல்லாரும் உங்களை தாங்க பாராட்டினாங்க. உங்களை என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க. நல்லா பண்ணிருக்கேன், நல்லா பாடியிருக்கேன்னு சொன்னாங்க. நல்லா பாடுனேன்னு சொன்னாங்க. சோ அதனால இந்த வாட்டி தைரியமா பாடலாம்னு நினைக்கிறேன். இப்போ கூட 2-3 எக்யூப்மெண்ட்ஸ் ரெடியா தான் இருக்கு, நீங்க பாடலாம், உங்களுக்கு கேரண்டி இருக்கு. ஓகே, இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நீங்க சொன்னது போல அந்த தோசை மாவு மாதிரி அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம், மொத்தமா போட்டுறோம். இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போடணும். போட்டு ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும்.
ஸோ மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா அந்த குண்டு குண்டா திட்டு திட்டா வராமல் இருக்குது. நார்மலா நீங்க கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த ப்ராசஸ் இது வரைக்கும் இதுதான் பண்ணுவீங்க? இல்லங்க, அது வந்து முத நாளே அரிசி ஊற வச்சு இது பண்ணி ஈர அரிசியை காய வச்சு அதை சலிச்சு மாவு ஈரமா ரெடி பண்ணிப்பாங்க. இப்ப இன்ஸ்டன்டா மார்னிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு 1 ஹவர்ல பண்ணிடலாம். ட்ரை மாவுலயும் இந்த மாதிரி பண்ணலாம். பட் இந்த கட்டி தட்டாம வரும்ன்ற ஒரு காரணத்துக்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்றது, அவ்வளவுதாங்க. சரி, இன்னைக்கு செய்யற கொழுக்கட்டை எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? இன்னைக்கு மட்டும் தாங்க சாப்பிட முடியும். அப்படியா? ஆமா. கைப்படாம தான் நம்ம சமைக்கிறோம். கைப்படாம சமைச்சாலும் அது தண்ணி, இதெல்லாம் தண்ணி ஆட் பண்ற எந்த பொருளுமே ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. நீங்க சொன்னது போல இந்த அரிசி மாவு இல்லையா, ஸ்டவ்ல இருந்து இப்படி இப்படி ஸ்டிர் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டி பதம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு பவுல்ல இங்க வச்சாச்சு. இப்போ இதை இப்படியே எடுத்து சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். உப்பு கொழுக்கட்டை அப்படின்னா இப்படியே புடிச்சு குத்துடலாம். ஆனா நீங்க வந்து வேர்க்கடலை கொழுக்கட்டை செய்ய போறீங்க அப்படின்னால ஏதோ ஸ்டஃப், அந்த ஸ்டஃப் எல்லாம் எப்படி அரைக்கணும், என்ன போட்டு அரைக்கணும், அதெல்லாம் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பச்சை மிளகா ஒரு மிக்சியில் ஒரு பவுலில் பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இதை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கு மேலே இதை போட்டுட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். லெமன் வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் புழியறதுக்கா? ஸோ மொத்தத்தில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜார், மிக்சி ஜாரே எடுத்துக்கோங்க. அதில் வந்து பச்சை மிளகா போடணும், உப்பு போடணும், கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும், இஞ்சி போடணும், கொஞ்சோண்டு வேர்க்கடலை போடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஜார் ஓபன் பண்ணி திருப்பி இருக்கிற வேர்க்கடலை எல்லாம் அதுல போட்டு திருப்பி ஃபுல்லா அரைச்சிடணும். ஸோ அரைச்சி எப்படி வச்சுக்கணும், நல்லா பேஸ்டாவா குறைன்னு வச்சுக்கணும். இல்ல இந்த இப்ப அந்த கொழக்கட்டைக்குள்ள அப்படி இது மாதிரி பண்ணி வேர்க்கடலையே வச்சிடலாம். ஏன்னா அந்த ஸ்டஃபிங் விட்டு அது வெளியே வந்துடும். அதுக்காக தான் ஓப்பன் ஆயிரும். அதுக்காக தான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டோம்னா ஸோ தட் டேஸ்ட்டும் போகாது, இது உள்ள ஸ்டஃபிங்கும் இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்டியா. அதனால அரைச்சுக்கிறோம். அது ஃபுல்லா நல்லா இப்படி பிடிக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அங்கங்க 1-2 வேர்க்கடலை தெரிஞ்சா ஒன்றும் பரவாயில்ல. அது பரவாயில்ல. ஸோ ஒன்று என்ன சொல்லுவாங்க, ஒன்று பாதியா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சதை வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி அது உள்ள ஏதோ பண்ண போறோம். அது என்ன அப்படின்றத நம்ம இதை அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடறோம். அப்பதான் மக்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அரைச்சி எடுத்து வந்து இங்கே வச்சாச்சு. ஸோ இதுதாங்க அந்த வேர்க்கடலை வந்து நாங்கள் ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்து வந்துருக்கோம். நான் கிளியராக சொல்கிறேன், நம்ம வந்து நார்மலாக கொழுக்கட்டை செய்கிறது வேறு ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் உங்கள் ஊர் ஸ்டைலில் ஒன்று பண்ணுவீங்க, இவங்க ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி இதுதான் சொல்கிறது. ஒவ்வொருத்தங்களுக்கும் நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கும் இல்லையா. எப்படி வேணாலும் சாப்பாடு செய்வாங்க, அதாவது குழம்பு எப்படி வேணாலும் வைப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ளேவர் குழம்பு. ஸோ ஒரே மாதிரியே லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரே மாதிரியே சாப்பிட்ற விஷயத்த வந்து யூஸ் பண்ணாமல் அது என்ன பண்ண முடியும் அடிஷ்னலாக. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம வித்தியாசமாக சமைக்கிறோம், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஹெல்த்தியான விஷயங்கள். இப்போ சில குழந்தைங்களாம் வந்து வேர்க்கடலை சாப்பிடாது. பட் ஆனால் வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி கொழுக்கட்டை ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க எப்படி இந்த மாதிரி க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி சமைக்கிறாங்களோ, நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச சமையலில் என்ன க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து சமைக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கள் வீட்டு சமையலில் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ இவங்கள மாதிரி க்ரியேட்டிவாக எனக்கும் பயங்கரமாக சமைக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நிகழ்ச்சி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் வரும். அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், நாங்களாம் சூப்பராக சமைப்போம். நீங்கள் நாளைக்கு இந்த இடத்துல வந்து சமைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுவும் ரெடி ஆயிடுச்சு, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. லெமன் புழியணும். ஆமாம், கரெக்டாக பாருங்க, எனக்கு தெரியுது பாருங்க என்ன அடுத்ததுன்னு. ஆமாங்க, நீங்கள் பார்த்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. கொழுக்கட்டை எங்களுக்கு கொடுத்து நீங்களே பண்ணிடுவீங்க. ஆமாம், அது ஒரு பிளான் வச்சிருக்கோம் தனியாக சமைக்கிறது. யார் பாப்பா. சரி, இதை வந்து லெமன் புழிஞ்சு இப்போ பிசைஞ்சிடுறோமா? ஆமாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். சரி, நீங்கள் இந்த மாதிரி ஓன் கிரியேட்டிவ்ல வந்து சமைக்கிறீங்களா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ வர்றவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நாளைக்கு வந்து சமைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நல்லது சொல்லுங்களேன். நம்ம நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் ஃபுட்டு இதெல்லாம் நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் அப்படியே வெளியில வாங்கி ஸ்நாக்ஸ்னா போதும், குழந்தைங்க வந்த உடனே நேரா இதுக்கு போய்
டவுனட் அது இது வாங்கி கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயங்கள் இதுல வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்கு வேர்க்கடலையில. அந்த கருப்பையையே ஸ்ட்ரென்தன் பண்ற அளவுக்கு இதுலலாம் இது இருக்கு. இது பீனட்ல கடலை மிட்டாய் அதெல்லாம் ரொம்ப யூஷுவல். இந்த பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் திரும்ப திரும்ப. ஸோ இது மாதிரி அந்த இன்கிரீடியண்ட்டை வச்சு வேற வேற மாதிரி மாற்றி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நமக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு ரெகுலர் குக்கிங் இல்லாமல் மாற்றி செஞ்சா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி, வி வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. ஓகே, பார்க்குறவங்களும் சந்தோஷப்படுவாங்க, சமைக்கிற நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ புளிஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன், இதை வந்து ரவுண்டா பண்ணி அதுக்கு நடுவுல வந்து இப்படி குழி மாதிரி பண்ணி இந்த ஸ்டஃப்பை உள்ள வச்சு திருப்பி மேல மூடி அப்படியே வச்சிட போறோமா இல்ல திருப்பி அடுப்புல இல்ல அது ஒரு 7 minutes அடுப்புல ஆவியில வச்சு எடுத்துக்கலாம். சூப்பருங்க. இதுக்கு மேல நான் பேசியிருந்தாலோ இல்ல அவங்க பேசிட்டு இருந்தாலோ என்ன பண்றீங்க அப்படின்னு நீங்க கேள்வியா கேட்டுருவீங்க. அதனால இவங்க இந்த 2 மாவு அதாவது 2 கண்டென்ட்டும் ரெடியா இருக்கு. இதை அவங்க எப்படி பண்ணி எப்படி கொழுக்கட்டையா உங்களுக்கு தரப்போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வரோம். நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க மக்களே, வாங்க கிட்ட வாங்க. ரொம்பவே பிரமாதமாக சுட வந்து பார்த்தீங்கன்னா கடலை கொழுக்கட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களோட கிரியேட்டிவால் அவங்க யோசிச்சு மூளையெல்லாம் இப்படி புழிஞ்சு அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பாருங்கள் மக்கள்லாம் பின்னாடி ஆரவாரமாக கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கொழுக்கட்டை வந்து நீங்கள் பிரமாதமாக செஞ்சுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்காக கிரியேட்டிவாக யோசிச்சு இந்த மாதிரியும் சமைங்க அப்படின்னு ஐடியாவும் கொடுத்துருக்கீங்க. இது இல்லாமல் எங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த வேர்க்கடலையில A2Z மெக்னீசியம் பாஸ்பரஸ் எல்லாம் நிறைய இது இருக்கு, ஃபோலிக் ஆசிட் இருக்கு, கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. அது நம்ம ஊர்ல விளையிறது. இதை வந்து இம்போர்ட் பண்ணி அவன் பீனட் கேண்டீஸ் பண்ணி ஃபாரின்ல இருந்து வாங்கி அதை வாங்கி நம்ம என்ஜாய் பண்றோம். ஏன் நம்ம இந்த பொருளை நம்ம வாங்கி சுண்டல் பண்ணி பசங்களுக்கு நிறைய பசங்க எதை நம்ம பழக்கிறோமோ அதை சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணி பழக்கி அவங்க அந்த சாக்லேட்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணா வில் க்ரோ இந்தியா. நம்மளோட கிராப்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். அது ஒன்று. இன்னொன்று வந்து இன்னைக்கு நேற்று நான் வாட்ஸ்அப்பில் படிச்சதில் ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு விஷயம் அதை நான் சொல்லணும். கிராட்டிடியூட் சேஞ்சஸ் த டெஸ்டினி அப்படின்னு. அதாவது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா இடமும் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் காட். நம்ம இந்த மொமெண்ட்டுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருந்தோம்னா ஹிமேக் நம்மளோட இதையே அவர் மாற்றலாம். ஸோ கடவுள் மாற்றுவார், டெஸ்டினியே மாறும். ஸோ ஸ்டே பிளஸ்ட், பி ஹாப்பி. அதுக்கு நீங்க எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க. கண்டிப்பா இல்ல நல்லது வந்து யாராவது ஒருத்தங்க தேங்க் பண்ணுங்க காடுக்கு. எவ்ரி மொமெண்ட் பி தேங்க்ஃபுல். குட். ரொம்ப ஜாலியா பேசுனீங்க, என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு ஷோவை. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக கடலை கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2 மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. அதாவது நீங்க செஞ்ச டிஷ்ஷை வச்சே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று மக்கள் வந்து எப்பவுமே நன்றி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுக்கு வணங்கிட்டே இருந்தா நமக்கு ஒரு நாள் நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு வேண்டவே இல்லை, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படியே கெட்டதா? அதனாலதான் பாருங்க நான் சொல்லியிருக்கேன் கரெக்டா. ஓகே, நான் நல்லதே நினைக்கிறேன். நல்ல கொள்கட்டை இன்னைக்காக யாராவது செஞ்சு தட்டோம். சூப்பர். ஓகேங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்காக எங்க கேப்டன் டிவி அண்ட் ஸ்டைல் ஒன் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் வச்சர். இந்த கிஃப்ட் வச்சர் உங்களுக்காக. ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்க, இன்னும் நல்லா கிரியேட்டிவா யோசிங்க. ஓகே, கண்டிப்பா. பாய் சொல்லுங்க. பாய் பாய். கடலை கொழுக்கட்டை செய்யறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவாங்க, கேளுங்க.
முதல்ல மாவு அரிசி 1 டம்ளர் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் மாவு பதத்தில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் 1 கப்புக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக வச்சு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரே ஒரு ட்ராப் கொஞ்சம் உப்பு நல்லா தண்ணி கொதிச்ச உடனே இந்த மாவை போட்டு நல்லா கிளறிக்கணும். மாவை கிளறிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். அந்த மாவு ஆற ஆற உங்களுக்கு நல்ல பதத்துக்கு வரும். இப்போ இந்த வேர்க்கடலை ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னா வேர்க்கடலையை வேக வச்சுக்கணும். அதோட மிக்சியில் இஞ்சி பச்சை மிளகா உப்பு வேர்க்கடலை கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து உருட்டிட்டு கையால் அந்த குழக்கட்டை பண்ணுற மாதிரி கப் மாதிரி சைஸில் பண்ணிட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து அதுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் அதுக்குள்ளே வச்சு ஒரு 7 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு எடுத்தோம்னா சூடான வேர்க்கடலை குழக்கட்டை தயார். எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025.